உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தமிழ் வாங்க தமிழ், ப்ளீஸ் தமிழ், வரமாட்டீங்களா தமிழ்? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ண? தமிழ், நீங்க வந்தாதான் இனிமே அடுத்து என்னங்கிறத யோசிக்க முடியும். இல்லைன்னா என் வாழ்க்கை இங்கே நின்றுடும் தமிழ். ப்ளீஸ் தமிழ், ப்ளீஸ். உங்களுக்கு அப்பா மேல ஏதாவது கோபமா தமிழ்? ஏன் தமிழ் பிரியப்படுத்திருக்கீங்க? எழுந்திருக்க தமிழ், ப்ளீஸ் தமிழ், ப்ளீஸ். தமிழ், தமிழ், டாக்டர், தமிழ், எனக்கு தெரியும் தமிழ், உங்களால என்ன விட்டு போக முடியாதுன்னு தெரியும். அம்மா, பாரதி, இங்க வாங்க. தமிழுக்கு பல்ஸ் வந்துருச்சு. ஆதி, ஆதி, பாரதி, தமிழ், டாக்டர், 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 தமிழ், தமிழ், இங்க பாருங்க, வழி விடுங்க டாக்டர், பாருங்க. பல்ஸ் வந்துருச்சு. நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. குழந்தையோட பல்ஸ் ரேட் நார்மல் ஆயிட்டு இருக்கு. இது எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியல. எங்களால முடியாத விஷயத்த நீங்க உங்க டச்சால கொடுத்திருக்கீங்க. இதுவும் ஒரு மாதிரியான ஹீலிங் தான். உங்களோட அருகாம குழந்தைக்கு ஏதோ ஒரு ஃபீல் கொடுத்திருக்கு. அதனாலதான் பல்ஸ் நார்மல் ஆயிருக்கு. அவங்க ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆயிட்டாங்க. எனி டைம் கான்ஷியஸ் வந்துரும். இனிமே பயப்பட வேண்டியதில்லை. She will be fine. புரிஞ்சுக்க முடியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில டைம் அதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு உங்க குழந்தைக்கு நடந்திருக்கு. எனிவே, ஹாப்பி ஃபார் யூ. தமிழ், ஆதி, ஆதி சார், குழந்தைகிட்ட உங்களால் ஏதாவது விசாரிக்க முடிஞ்சதா? ஏன்னா குழந்தைக்கு என்ன நடந்துச்சு, எப்படி டிக்கிக்குள்ள போச்சுன்ற அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சா இதை பண்ணது யாருன்னு விசாரிக்க வசதியா இருக்கும். இல்லை இன்ஸ்பெக்டர், இப்போ குழந்தை இருக்கிற நிலைமையில இதை பற்றி எப்படி கேட்கறதுனே தெரியல. அதனால எதுவுமே இப்போதைக்கு கேட்கல. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கா. இந்த மாதிரி சமயத்தில் விசாரிக்கிறது சரியா இருக்காதுன்னு தான் அப்படியே விட்டுட்டோம். நடந்த இன்சிடென்ட் பற்றி தமிழ் ரொம்ப பயந்து போயிருக்கா. நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆதி. பட் நாங்க அப்படி இருக்க முடியாதுல்ல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிக்கிறேன். குழந்தைய வர சொல்லுங்க. வேண்டாம்,
குழந்தை இப்ப இருக்கிற நிலைமையில விசாரிக்கிறது சரியா இருக்கும்னு எனக்கு படல. இல்லம்மா, சார் சொல்ற மாதிரியே விசாரிக்கட்டும். நீங்க போய் தமிழை கூட்டிட்டு வாங்க. சரி, ஓகே, நீங்க இருங்க, நானே போய் கூட்டிட்டு வரேன். பாப்பா இங்க வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. போடா போ. குட். பாப்பா நீங்க என்ன பார்த்து பயப்படக்கூடாது. நான் உங்க ஃப்ரெண்டு, ஓகேவா? பாப்பா நீங்க எப்படி கார் டிக்கிக்குள்ள போனீங்க? உங்களை யார் கூட்டிட்டு போய் டிக்கிக்குள்ள அடைச்சு வச்சாங்கம்மா? அவங்கள உங்களுக்கு தெரியுமா? இல்ல இந்த மாதிரி சாக்லேட்டு பிஸ்கட்டு இப்படி ஏதாவது கொடுத்தாங்களா? இல்ல உங்ககிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டு போனாங்க? அவசரப்பட வேணாம், பொறுமையா யோசிச்சு பயப்படாம சொல்லுங்க, ஓகேவா? ஸ்வேதா, ஜோலி முடிஞ்சுது. இப்போ இந்த குட்டிச்சத்தான் இவனை போட்டு கொடுக்க போகுது. அப்புறம் அவன் கதையே முடிய போகுது. ஆமாப்பா, இப்ப என்ன பண்றது? இவ வாய திறந்தா நாம எல்லாரும் கொளித்துங்க போறது உறுதி. வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. பாப்பா யாருக்கும் பயப்பட வேண்டாம். அப்பா, என்ன நடந்தாலும் நமக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி காட்டிக்கணும். சரிம்மா. சார் தான் கேட்கிறாருல்ல, சொல்லுங்க தமிழ். சார், என்னை யாரும் கார் டிக்கில அடிச்சு வைக்கல. நானா தான் உள்ள போயிட்டேன். கார் கிட்ட பால் விளையாடிட்டு இருந்தேன். பால் அங்க போய் விழுந்துருச்சு. டிக்கி திறந்தே இருந்ததா, நான் பால் எடுக்க போனேன். அப்படியே உள்ள மாட்டிக்கிட்டேன். கார் டிக்கியோட டோரு க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் எவ்வளவோ திறக்க ட்ரை பண்ணேன், என்னால முடியல. பயத்துல அப்படியே கண்ணு மூடி அந்த இடத்துலயே நான் படுத்துட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.